இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா ஹேர் ஃபால். ஸோ எல்லாருக்கும் ஹேர் ஃபால் தான் பிரச்சனை. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு அதில் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ ஹேர் ஃபாலுக்கு இதெல்லாம் பண்ணால் சரியாகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நல்ல வீடியோவாக தேடிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான மெயின் ரீசன்ஸ், அதுக்கப்புறம் ஹவு டு ஸ்டாப் இட் நேச்சுரலி எல்லாமே சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து ஒரு மாஸ்க்கு சொல்கிறேன் ஹேர் ஃபாலுக்கு. அதை ஹேர் மாஸ்க்கு செஞ்சு போட்டிங்கனாலே உங்களுக்கு பக்காவாக ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து யாரும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரீசன், எதனால் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் வந்து சில ரீசன்ஸ்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துட்டே வாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஹார்ஷ் ஹேர் ப்ராடக்ட்ஸு, பூர் டயட்டு, ஹார்மோன் சேஞ்சஸ், லேக் ஆஃப் ப்ராப்பர் ஹேர் கேர். இப்போ நான் சொன்ன ரீசன்ஸில் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா டோன்ட் வெரி, இனிமேல் நான் சொல்கிறத பாருங்கள். ஹீட் ரைட்லி ஃபார் ஹெல்த்தி ஹேர். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான் நம்மளோட ஹேரோட ஹெல்த் கண்டிஷன் வந்து தீர்மானிக்குது. ஸோ நம்ம சாப்பாடில் வந்து 14 ரிச் ஃபுட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. லைக் எக்கு, அப்புறம் ஸ்பினாச்சு, நட்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற விட்டமின்ஸ் லைக் விட்டமின் பி அண்ட் டி, அதுக்கப்புறம் அயன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேரோட ரூட்டை வந்து நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணுமா. ஸோ வந்து அயன் சேர்த்துக்க மறக்காதீங்க. இப்போ நான் ஒரு சார்ட் காட்டுறேன் வீடியோவில், அது பாருங்கள். என்ன ஃபுட்டுக்கு என்ன சத்துலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து இதெல்லாம் ஒரு வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு ஃபுட்டில் வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் மெயினாக வந்து கருவேப்பிலை சாப்பிடுங்க. அது வந்து நீங்கள் ராவாகவும் சாப்பிட்லாம், இல்லாட்டி சட்னி வச்சு வீக்லி ட்வைஸ் அதுமாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கூட பிரச்சனை இல்லாமல் இருக்கும். தேவையான ஹெல்த் வந்து உங்கள் ஹேருக்கு வந்து கிடைக்கும். ஆயில் மசாஜ் மேஜிக். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு வந்து கரெக்டாக ஆயில் வைக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் எப்படி நம்ம மசாஜ் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, மெயினாக வீக்லி ட்வைஸ் வந்து உங்கள் ஹேருக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸாவது மசாஜ் பண்ணுங்கள். நல்லா ஒரு 10 நிமிஷம் பொறுமையாக அப்படி இப்படி லைட்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே தூங்கினா கூட பரவாயில்ல, நைட் ஃபுல்லாக தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சி ஹேரை வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நானும் அப்படி தான் பண்ணுவேன். நைட் தூங்கிட்டு அடுத்த நாள் தான் வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுவேன். மெயினாக நம்ம வந்து ஆயில் வச்சுட்டு வெளியே தான் போகக்கூடாது. ஏன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ டஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆயில் போட்டு வெளியே போகும்போது எல்லா டஸ்ட்டும் வந்து உங்கள் ஹேரில் தான் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ வெளியே வந்து ஆயில் வச்சுட்டு போகாதீங்க. நைட் வச்சிங்கன்னா காலையில் எழுந்துச்சி வாஷ் பண்ணிடுங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் ஷாம்பு போட்டு தலைக்கு குளிக்கிறீங்களோ அதுக்கு 1/2 hour முன்னாடியே வந்து ஆயில் வந்து லைட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க ஹேருக்கு வந்து. ஏன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹேர் வந்து ட்ரை ஆயிடும். ஸோ வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். சூஸ் த ரைட் ஷாம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஷாம்பு கண்டுபிடிக்கிறது தான் பெரிய ப்ராப்ளமே. நம்ம வந்து இந்த கெமிக்கல்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கணுமா. என்ன கெமிக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் அண்ட் பேரபென்ஸ். இந்த கெமிக்கல்லாம் வந்து ஷாம்பில் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் நினைப்பீங்க, நான் எப்படா இதெல்லாம் போயிட்டு தேடிட்டு இருக்காது என்ன ஷாம்பில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆன்லைன்லேயே தேடி பாருங்கள். மைல்டு ஷாம்பு இல்லாட்டி ஹெர்பல் ஷாம்புன்னு போட்டு தேடி பாருங்கள். அதில் ஏதாவது ஒன்று வந்து சூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இல்லாட்டி என்ன பண்ணுங்கன்னா, எனக்கு வந்து நான் எதுவுமே தேட மாட்டேன், இருக்கிற ஷாம்பு தான் போட போகிறேன்னா, நீங்கள் ஷாம்பு போடுறதுக்கு முன்னாடி அது வந்து ஒயில வச்சுட்டு அதை டேரெக்டாக ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக கப்பில் ஏதாவது போட்டுட்டு அதை நல்லா வாட்டரை மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் படித்து பார்த்தேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும்லாம் ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வீக்லி ட்வைஸ் பண்ணாலே போதும். நீங்கள் ரொம்ப வந்து வெயிலில் வந்து எக்ஸ்போஷர் ஆவீங்கன்னா வேணால் நீங்கள் டெய்லி வந்து வாஷ் பண்ணுங்கள். அதுவும் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணாதீங்க, நார்மலாக வாஷ் பண்ணாலே போதும். முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு மேஜிக்கான ஹேர் மாஸ்க் டிப்ஸ் சொல்கிறேன்னு. ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 tablespoon யாகட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 tablespoon ஃபெனிக்விக் சீடு, அப்புறம் 1 tablespoon ஆலோவேரா ஜெல். இதெல்லாம் நல்லா பவுட்ரு பண்ணி இல்லாட்டி பேஸ்ட் மாதிரி பண்ணி ஒரு பவுலில் வச்சுட்டு நல்லா ஹேரில் வந்து மசாஜ் பண்ணிட்டு 30 மினிட்ஸ் கழித்து மைல்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இது வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் பார்ப்பீங்க, இதெல்லாம் நான் போயிட்டு எங்கே போய் தேடுறது, எனக்கு வேறு காசு வேறு இல்லை, அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல்லாம் நான் ஒரு வீடாக போயிட்டு கத்தாலே தேடிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா, அப்படி வந்து இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் இப்போ சொல்கிறத பண்ணுங்கள். என்னென்னா வந்து வெந்தயம் எடுத்து முன்னாடி நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டு அது வந்து அடுத்த நாள் காலையில் வந்து அரைச்சிட்டு அதை வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணி குளிச்சிங்கன்னா அதே உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும். இது வந்து எங்கள் அம்மா ஃபாலோ பண்ணுவாங்களாம். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கன்ஃபார்ம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் வந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை நானும் ட்ரை பண்ணேன், நல்லா தான் இருந்துச்சு, நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், வீடியோ முடிய போகுது. நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வாரம் போட்டுட்டு அடுத்த வாரம் பண்ணாமல் இருந்தீங்கனால ரிசல்ட் பார்க்க முடியாது.
கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கன்ஃபார்ம் வந்து நீங்கள் ரிசல்ட் பார்ப்பீங்க. உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கர் அண்ட் ஹெல்த்தியர் ஹேர் வந்து கன்ஃபார்ம் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ஸ்லாம் நிறைய சொல்லியிருப்பேன். அந்த ரீசன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தனித்தனியாக வீடியோ வேணால் சொல்லுங்கள். அது வந்து இந்த ரீசன்ஸ் இருந்தால் இந்த இது பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு நான் தனியாக ஒரு பார்ட் 2 வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ஹேர் கேர் டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. அதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு வந்து என்ன ரிசல்ட் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கன்ஃபார்ம் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வரும். ஸோ அதே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஏதாவது டவுட்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். ஸோ பாய்.